ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஏஆர்சி ஜுவல்லரியில நான் ஒரு 6 months சிட்டு ஸ்கீம் போட்டிருந்தேன். அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். சோ நான் இந்த சிட் ஸ்கீம்ல என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், அதன் பத்தின கால்குலேஷன் பிளஸ் என்ன மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அண்ட் கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்தது, வேஸ்டேஜ் எல்லாம் எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டீடைலான வீடியோ தாங்க. ஆக்சுவலா இப்ப கோல்டு ரேட் ஏறினதுனால என்னால கரெக்டா ஒரு பவுன் எனக்கு வரலங்க. 8 கிராம் வந்திருக்கணும். அதனால நாங்க பரவாயில்ல எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு நம்ம போட்டு வாங்கிக்கலாம் சொல்லிட்டு ஒரு பவுனுக்கு இயர்ரிங்ஸ் இல்லனா பிரேஸ்லெட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் இயர்ரிங்ஸ் தான் நாங்க பார்த்தோம். இயரிங் கலெக்ஷன்ஸ்மே நல்லா இருந்தது. இந்த இயரிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பவுன் சொல்ற மாதிரி தாங்க இருந்தது. ஆனா நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 6 கிராம் கிட்ட தான் இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த இயரிங்ஸ் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாவும் அதே நேரம் நல்ல பார்வையாவும் இருந்ததுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயரிங்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறதுனால ஜும்காஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியாவுக்கு வந்தேன். பக்கத்திலே பாத்தீங்கன்னா இதை நாங்க பாத்துட்டு இருக்கும் போதே நெக்ஸ்ட் பக்கத்துல ஒரு பிரைடல் செட் ஒன்னு இருந்தது. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா சோக்கர் மட்டும் ஒரு 17 கிராம் வருது. அண்ட் அதனுடைய நெக்லஸ் பாத்தீங்கன்னா 14 கிராம்ஸ் தான். ஆனா பாக்குறதுக்கு 2 பவுன் சொல்லலாம், நல்லா தான் இருந்தது. அதனுடைய காசு ஹாரமுமே நடுவுல கஜலட்சுமி போட்ட மாதிரி இருந்தது. அது ஒரு 77 கிராம்ஸ் இருந்ததுங்க. அண்ட் அதோட இயரிங்ஸ் ஒரு பவுன் 8.06 மில்லி இருந்தது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்டிக் கலெக்ஷன்ஸ். அப்புறம் ஆன்டிக் கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் வச்ச மாடலும் இருந்தது நிறையவே அவங்களுக்கு. இதெல்லாம் 92 கிராம்ஸ் கிட்ட இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்டிகை மாடல்ல நிறைய வச்சிருந்தாங்க. எல்லாமே அரௌண்ட் 30 கிராம்ஸ் தாங்க இருக்கும். அதுல அந்த கெம்பு ஸ்டோன் வச்சது ரொம்ப பார்வையா இருந்தது. அதுக்கு ஸ்டோன்ஸ் தனி காஸ்டா போட்டுருவோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. வெயிட்ல அதை தனியா லெஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. இத மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆன்டிக்குங்கும் போது 18% கிட்ட வருது உங்களுக்கு. சோ இப்ப நான் இந்த ஜும்கா தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன். இதனுடைய வெயிட் பாத்தீங்கன்னா 8.050 இருந்தது. இது பாத்தீங்கன்னா டெம்பிள் ஜுவல்லரி மாடல் தான் வரும். மேல ஒரு மயில் தொகையை விரிச்சு ஆடுற மாதிரி இருக்கும். அண்ட் கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ச்ல ஒரு பேஸ்கெட் இருக்க மாதிரி இருக்கும். இது ரொம்ப யூனிக்கான மாடலா இருந்தது. மோஸ்ட் நமக்கு ஒண்ணு லக்ஷ்மி இல்ல மயில் அந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி பேஸ்கெட் மாடல் இது பழைய காலத்து கூம்பு வடிவ ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஜுவல்லரி பாத்தீங்கன்னா நம்ம நகாஸ் மாடல் டைப் ஹாரம், நெக்லஸ் அதுக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். நல்ல கிராண்ட் லுக்குமே நமக்கு கொடுக்கும். இந்த மாதிரி மாடல் என்கிட்ட இல்ல. ஏன்னா என்னோட இயரிங் கலெக்ஷன்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். பிளெயினான ஜிமிக்கி தான் என்கிட்ட இருந்தது. ஸோ இதை நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த இயர்ரிங்ஸ்னுடைய ஹால்மார்க் சிம்பிள் செக் பண்ணேங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்டட்டுனுடைய சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை நான் பிஏஎஸ் ஆப்பில் போட்டபோது கரெக்டாக இருந்தது. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் இந்த பிஏஎஸ் ஆப்பில் அந்த 6 டிஜிட் நம்பரை போட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கா, இல்ல இதுக்கு ஏதாவது நேம் இருக்கா அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸ்டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் மேல ஒரு ரெட் ஸ்டோன்ஸும், அதுக்கப்புறம் இந்த ஆர்ச்ல ஒரு 3 ஸ்டோன்ஸும் கொடுத்திருந்தாங்க. கீழே ஃபுல்லா உங்களுக்கு அந்த சலங்கை மாதிரி மணி குட்டி குட்டியா கொடுத்திருந்தாங்க. இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. பட் அவங்க கொடுத்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கிள்னுடைய பாக்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. இது இதுக்கு செட் ஆகல. ஸோ நான் என்னோட பழைய பாக்ஸ் லோக்கல் ஜுவல்லரியில வாங்கினது இருந்தது. அதை இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் கிஃப்ட்னு பாத்தீங்கன்னா கேடெக் பிராண்டினுடைய ப்ரெஷர் குக்கர் 5 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் கொடுத்தாங்க. அங்க கிஃப்ட் இருந்தது பாத்தீங்கன்னா இது அண்ட் 3 லிட்டர் தான் இருந்தது. ஸோ இது எம்ஆர்பில ஒரு 1500 கிட்ட இருந்தது. 10,000 ஷீட் போட்டதுனால இதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்க எப்ப கிஃப்ட் சூஸ் பண்ணாலுமே உங்களுடைய அமௌண்ட்டுக்கு ஒரு 10% வரா மாதிரி பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. கிஃப்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்ல கேட்டுட்டு நீங்க போங்க. ஏன்னா நாங்க போன போது சில பேருக்கு இன்னும் நெக்ஸ்ட் வீக் ஆகும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்ப நம்ம கால்குலேஷனை பார்த்துடலாம். ஸோ இதனோட ஓவரால் வெயிட் 8.050 இருந்தது. நான் கட்டியிருக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 60,000. மேற்கொண்டு நாங்க ஒரு 4,750 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருந்தது. அதுக்கான கால்குலேஷன் என்னன்றத பார்க்கலாம். எனக்கு ஆவரேஜ் ரேட் 7,731 ரூபாய். ஸோ இந்த வெயிட்டுக்கு பாத்தீங்கன்னா 51,992 ரூபாய் வந்தது கார்டுக்கு. இப்ப நான் எக்ஸ்ட்ராவா வாங்கினது பாத்தீங்கன்னா ஒரு 284 மில்லி எக்ஸ்ட்ராவா வாங்கியிருக்கேன். அதுக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ரேட் 9,015 ரூபாய். அப்ப உங்களுக்கு 2,560 ரூபாய் வந்தது. அந்த எக்ஸ்ட்ரா வாங்கினதுக்கு அவங்க 12.2% போடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க இதுக்கு 20% போட்டிருந்தாங்க. நாங்க இவ்வளவு இந்த மாடலுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்கெயின் பண்ண அப்புறம் தான் அவங்க 12.2 ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ நீங்க எப்ப போனாலுமே எவ்வளவு வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்றத செக் பண்ணிட்டு உங்களால முடிஞ்ச அளவு பார்கெயின் பண்ணி வாங்க பாருங்க. அதுக்கு ஒரு 312 ரூபாய் வேஸ்டேஜ் ஆச்சு.
அதோட டோட்டல் வந்து 2872. ஏற்கனவே நமக்கு வந்து 59,000 இருந்தது இல்லையா? அதையும் இதையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 62,864 வரும். ஜிஎஸ்டி வந்து ஒரு ரூ. 1,886. ஓவரால் வந்து ரூ. 64,750 வந்தது. ஸோ நம்ம கார்ட்ல வந்து 60,000 இருந்தது. அதனால வந்து லாஸ்ட்டா ரூ. 4,750 வந்து நாங்க எக்ஸ்ட்ராவா குடுக்குற மாரி வந்தது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த 6 மாச ஸ்கீம பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ராஃபிட்டான ஒரு அனுபவம் தான். ஏன்னா, இப்ப இருக்கிற இதுக்கு ஒரு 8 கிராம்ல நம்ம வந்து ஒரு ஜிமிக்கி வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த அமௌண்ட்ல. இது ஆவரேஜ் ரேட் 7,700லயே வந்து நம்மளால வாங்க முடிஞ்சிருக்கு சீட்டுனால. அதனால நீங்க வந்து மேக்ஸிமம் சீட்டு போட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, திரும்ப வந்து அங்க சீட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. இப்போதைக்கு அந்த மாரி எதுவும் ஐடியா இல்ல. அவங்கள்தே வந்து டிஜி கோல்டு வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஜாயின் பண்ணாலுமே வந்து நான் ஒரு வீடியோவா எடுத்து உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.